ஆனா இந்த நாட்டுல உள்நாட்டு போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது உணவுக்காகவும் மொழிக்காக தான் வரும். இந்தியா ஒரு வெஜிடேரியன் நாடு. ராமர் தான் ஒரே கடவுள். சமஸ்கிருதம் தான் புனித மொழி. ஹிந்தி தான் இந்தியாவோட மொழி. இந்தியாங்கிறது கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி எல்லாருக்கான ஒரு நாடு. ஆனா இவங்க சொல்ற அந்த பாரத்ங்கிற ஐடியா இருக்குல்ல, அது ஒரு புனித நாடு. அப்ப அந்த புனிதம்ங்கிறது என்ன? யாரு புனிதம், யாரு புனிதம் மற்றவர்கள்? எதை செஞ்சா புனிதம், எதை செஞ்சா புனிதம் இல்ல? யாரு சுத்தம், யார் அசுத்தம்? இந்த ஹிந்தி பேசுற பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி 15 கிலோமீட்டருக்கு எந்த விதமான கரியும் இருக்கக்கூடாது. இதை சட்டமாவே போட்டாங்க. இந்த சட்டம் சாப்பிடுறவங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கும், சாப்பிடாதவங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கும்? ஹிந்தி திணிப்பை மிக துரிதமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் ஆரம்பிச்ச இந்த வேலையை பிஜேபி ஸ்டெராய்டு ஊசி போட்டு வெறித்தனமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர் கதை நமக்கு தெரியும். தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஒத்துக்காதனால இன்ன வரைக்கும் நமக்கு காசு கொடுக்காம இருக்காங்க. எதுக்கு கையெழுத்து போடலன்னு நம்ம ஊர் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, நான் கையெழுத்து போட விரும்பல. சரி, நீங்க போட மாட்டீங்கல்ல, நாங்க சிபிஎஸ்சியில கட்டாயமா மும்மொழின்னு ஒன்று வச்சிருவோம். அறிவுத்தன்மையும் சிந்தனை திறனும் கம்மியா இருக்கிற சில அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, மும்மொழி தானே, கத்துக்கிட்டா என்ன? கரெக்ட் தான், நல்ல விஷயம் தான். இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்கிட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 இருக்கு. 22 லாங்குவேஜோட டீச்சர்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்களா? இவங்க எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இப்போ இவங்க ஸ்கூல்ல ஒடியா, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் எடுத்து படிக்க முடியுமான்னா முடியாது. இத்தனைக்கு டீச்சர்ஸ் கிடையாது. ஆனா எதுக்கு டீச்சர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க? நீங்களே யோசிங்க. இதே கதையை ஹிந்தி பேசும் மாநிலத்தில் வச்சு பாருங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், இங்க எவ்வளவு தமிழ் டீச்சர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு தெலுங்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு கன்னடா டீச்சர்ஸ் புரியுதா? இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க என்ன மூணாவது மொழியா கத்துக்கிறாங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட். எந்த அளவுக்கு அங்க இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்கிறது நார்த் இந்தியா டிராவல் பண்ணவங்க அவ்வளவு பேருக்கும் தெரியும். ஒரு பெரிய அந்த வென் டயக்ராம் மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா சொல்றது ஒன்னாக இருந்தாலும் பிராக்டிக்கலா என்ன நடக்கும்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஹிந்தி டீச்சர்ஸ் தான் அவைலபிளா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சவுத் இந்தியன் லாங்குவேஜும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அங்க போராட்டம் பண்ணல. நம்மளை ஏமாத்தி ஹிந்தியை கத்துக்க வச்சு ஒரு நாள் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தானே. அப்ப ஏற்கனவே நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருந்துருக்கோம். என்ன பண்ணிட்டு போறோம்? அதுக்கு தான் வருமுன் காக்கணும். நீங்க ஹிந்தியை கத்துக்குங்க, இங்கிலீஷும் கத்துக்குங்க. நாங்க தமிழை கத்துக்கிறோம், இங்கிலீஷை கத்துக்கிறோம். 2 அஃபிஷியல் லாங்குவேஜ்ல ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜை இந்தியா பூரா கத்துக்கிட்டோம். ஹிந்தி பேசுறவங்களுக்காக இந்த நாடு இருக்கா? வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக இந்த நாடு இருக்கா? ராமரை மட்டுமே வழிபடுறவங்களுக்காக இந்த நாடு இருக்கா? மரம், மலை, கடல், கடா வெட்டி சாமிக்கு படைக்கிறவங்க இவங்கெல்லாம் யார்? அப்போ இவங்கெல்லாம் இந்த இந்தியாவுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அதனாலதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த பாஜக, RSS, நாம் தமிழர் இவங்க மாதிரி நபர்கள் எல்லாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், கை தட்டலாம். என்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வளர விட்டுறவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளை எங்க கொண்டு போய் விடும்னா, பிரிட்டிஷ் கிட்ட நம்ம இருந்த அடிமையை விட நம்மளை மோசமா கொண்டு போய் விடும். அவங்க எல்லாம் வெள்ளக்காரங்க, நம்ம கிட்ட இருந்து திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான் வந்தாங்க. ஆனா இவங்க எதுல விளையாடுறாங்கன்னா, உளவியலா நம்மளே நம்ப வைக்கிறாங்க. நம்மலாம் ஒரு ஈனப்பிறவி, நம்மலாம் இந்த இந்தியாவில வாழ்றதே ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சுக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை விட்டுருக்காங்க. இல்லைன்னா 2026ல இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி மொழியும் சாப்பாடை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா?